வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. அதனால் இன்றைக்கி சிதம்பரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், வைரஸ் ஃபீவராக இருக்குமா அப்படின்ட்டு கிளம்பியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஃபீவரு, வாமிட்டு, தலைவலி, மயக்கம், ஸோ எல்லாமே பாப்பா கிட்ட இருக்குது. சாப்பிடவே இல்லை, நைட்லேருந்து சாப்பிடல. அப்படியே பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலும் உடனே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்றான். அதனால தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் பர்மிஷன் கேட்டாச்சு. ஸ்கூலுக்கு கால் பண்ணி இது போல் பாப்பா உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறேங்க, ஸோ இன்றைக்கி ஒரு நாள் பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு லீவ் கேட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்பிட்டோம். இப்போ காலையிலே போயிட்டு டோக்கன் போட்டு நம்ம வந்து காட்ட போகிறோம். யார்கிட்ட காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் பாலமுருகன் டாக்டர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட தான் வந்து சின்ன வயசுலேருந்து பாப்பாவும் தம்பியும் ஒரு எமர்ஜென்சி வைரஸ் ஃபீவரு, ஸோ ரொம்ப முடியாத அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போவேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது சிதம்பரம் தான் கிளம்பியிருக்கோம். போகலாமா? போகலாம். ரொம்ப ஃபீவர். ஸோ வைரஸ் ஃபீவராக தான் இருக்கும். போய் செக் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா தர்ஷனை ஸ்கூல் அனுப்பிட்டேன். அவனுக்கு வந்து இட்லி சுட்டு சட்னி வச்சு அவனை ஸ்கூலில் அனுப்பிட்டான். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. பாவை பார்த்தீங்கன்னா சாப்பிடல. எது சாப்பிட்டாலும் காலைல காஃபி கொடுத்தா அதுவும் வாமிட் பண்ணிட்டான். ஸோ எதுவுமே அவள் சாப்பிடல. நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியிருக்கேன். அங்கே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வேணா அங்கே ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். ஏன்னா சிதம்பரம் தான் போகிறேன். அங்கே நம்ம புது வீட்டில் என்னென்ன வேலை நடந்துட்டுருக்குன்னு அதையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் வீடியோக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும். சரி வாங்க, சிதம்பரம் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விளாகில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஃபீவராக இருக்கா? ஃபீவராக இருக்குது. கிளம்பியாச்சு, போகலாம். கிளைமேட் வேறு சரியில்லை, அது வேற ஒரு காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு.
என்னாச்சு இங்கே பாரு. கை கட்ட வரலையா? சரி இங்கே பாரு. டெஸ்ட் எடுக்கணுவா? செக்கப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ டைஃபாய்டு பாசிட்டிவ்னு வந்ததுனால டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 3 days இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் இன்றைக்கி போட்டுறேன், மீதி 2 இன்ஜெக்ஷன் 2 நாளைக்கு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டும் ஃபீவர் சரியாகலைன்னா நீங்கள் வந்து ஜிஹெச்சில் பெட்டில் சேர்த்து ட்ரிப்ஸ் போடுற மாதிரி தான் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா வண்டி கேட்டுக்கும் கஞ்சி தொட்டிக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் போகுது. அந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா பட்டு சாதம் விற்றுட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் பட்டு சாதம் 2 வாங்கிட்டு சரி நம்ம புது வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு நாங்கள் பார்சல் வாங்கிக்கிட்டு இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலி என்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே நடக்கலைங்க. காம்பவுண்ட் கட்டுறதுக்காக பில்லர் மட்டும் விட்டுருக்குறாங்க. வேலைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. மழை சீசன் உங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கும் வந்து நடக்கலை. வீடு பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குது, சாவி என்கிட்ட கிடையாது. நான் வந்த நேரம் பாருங்கள் பூட்டி இருக்குது, உள்ளார என்னால் போகவே முடியல. ஆக்சுவலி சாவி பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல, நானும் வந்து கேட்கல. சரி ஸ்டெப்பில் தான் இடம் இருக்கே, அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேயே ஸ்டெப் பண்ணிவிட்டு போயிடலான்ட்டு இப்போ ஸ்டெப்புக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்காக போகிறோம். நம்ம வீட்டில் என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு மேலே வந்து படிக்கூண்டு இருக்குது பார்த்தீங்களா, படிக்கூண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பூசி பட்டி பார்த்து சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் மாடி சைட்லலாம் பூசுகிற வேலை இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போடுற வேலை இருக்குது. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ தை மாதம் தான் நம்ம வந்து பால் காய்ச்ச போகிறோம். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்கிரம் முடிச்சிருவாங்க. நம்ம லேட்டாக பால் காய்ச்சறதுங்கிறதுனால இப்போ ஒர்க் வந்து அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை, ஸ்லோவாக தான் பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மாத்திரையை கொடுத்துடலான்ட்டு இப்போ மாத்திரை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி காலையில் மதியம் நைட்டு 3 வேளைக்கும் பார்த்திங்கன்னா மாத்திரை இருக்குது. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா டைஃபாய்டு, ஸோ டைஃபாய்டு பாசிட்டிவ் வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் கொடுத்துருக்குறாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கெட் மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சளிக்கும் இரும்பலுக்கும் சிரப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே. வேறு நாங்கள் எங்கேயுமே போகல, நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு திரும்பி புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான், எந்த ஒர்க்கும் கிடையாது எங்களுக்கு. இப்போ மாத்திரையும் பாப்பாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீ ஒரு வாக்கிங் மாதிரி போ, ஏன்னா உடனே நீ வாமிட் பண்ணிடுற அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். அதே போல் பாருங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் நல்லா தாம்மா இருக்கேன், எனக்கு வாமிட்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு இப்போ சிரப்பு கொடுக்கலான்னு இப்போ சிரப்பும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன சொல்கிறான்னா இப்போ எனக்கு வாமிட் வரல, நான் நல்லா தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வாங்கும்போதே நான் வந்து பேக் சைடில் பார்த்துட்டேன். ஏன்னா 4 டைம் நான் அவங்கக்கிட்டே பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கும் தன்ஷிக்கும் இந்த மாதிரி விடாமல் ஃபீவர் வரும்போது அந்த பாலமுருகன் டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பேன். அப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு இருந்தாலே ஏதோ ஒரு வைரஸ் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு என் மனசுக்கு கண்டிப்பாக தோணும். அதே போல் பாருங்கள் பாசிட்டிவ்னு வந்ததுமே அங்கேயே நான் கேட்டேன், பிளட் டெஸ்ட் எடுத்த இடத்துல கேட்டேன், நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுங்க அவங்க தான் டீட்டெயிலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு தெரியும் பாசிட்டிவ்
பாசிட்டிவ்னு இருக்கும்போதே சரின்ட்டு டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது கண்டிப்பாக இது வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஹையில் இருக்குமா. அது இல்லாமல் சளியும் நிறையா இருக்குது, ஜுரமும் இருக்குது, சளியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாப்பாவுக்கு இருக்குது. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டும் சரியாகலைன்னா நீ ஜிஹெச்சில் பெட்டில் சேர்த்து ட்ரிப்ஸ் போட்டு தாம்மா சரி பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் நம்ம வந்து பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும், பச்சை தண்ணியில் கையை வைக்காமல். ஸோ செக்யூர்டாக பார்த்துக்கணுன்ட்டு நான் அப்போ தான் மனசில் நினச்சிட்டு சரி அங்கேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புனதுக்கப்புறம் ஒரு வியூ பாருங்கள். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது காம்பவுண்ட் கட்டுறதுக்காக ஜல்லி, செங்கல், சிமெண்ட் எல்லாமே வந்து இறங்கியிருக்கு. சரின்ட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மழை சீசனாக இருக்கிறதுனால ஒன்றும் ஒர்க் வந்து எதுவும் ப்ராசஸ் நடக்கலை. இப்போ மழை கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தை மாதம் தான் நம்ம வந்து பால் காய்ச்ச போகிறோம். இன்னும் 2 மந்த்து டைம் இருக்குது. சரி அங்கேருந்து சேர்த்தப்போ வந்து தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா தம்பி வந்து இன்றைக்கி ஸ்கூல் போயிருக்கான். ஈவினிங் வருவான், அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான்ட்டு தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கேயே டீ சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். much later. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. காலையிலே பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட்டுலாம் எடுத்தேன். ஸோ அந்த டெஸ்ட் எடுக்க எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. பாப்பாவுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு திரும்ப டாக்டர் போயிட்டு மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்கும்போது பாப்பாவுக்கு வந்து டைஃபாய்டு கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டைஃபாய்டு மட்டும் கிடையாது, பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால சளி அதிகமாக இருந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் 4 டைம் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டில் மட்டும் கிடையாது, காலையில் மதியம். ஸோ அவள் தண்ணி குடித்தா கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாந்தி எடுத்துடுறா. வாந்தி எடுக்கும்போது என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளா, சளி. ஸோ எல்லாம் சாப்பிட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துடுறா. ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜுரமும் அதிகமாக இருக்குது, சளியும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே மாதிரியே டைஃபாய்டு வந்துருந்தது. போன வருஷம் இதே பாலமுருகன் டாக்டர் தான் கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தேன், யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் சேம் டைஃபாய்டு தான் சொல்லியிருந்தாரு. 3 இன்ஜெக்ஷன் போட சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா 3 நாள் போயிட்டு நான் 3 இன்ஜெக்ஷன் போட்டேன். பட் டைஃபாய்டு வந்து குறையவே இல்லை. திரும்ப என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டெஸ்ட் எடுக்கும்போது டைஃபாய்டு தாம்மா, நீங்கள் பெட்டில் சேர்த்து ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பெட்டில் சேர்த்து ட்ரிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். கையில் பார்த்தீங்கன்னா நரம்பு வழியாக மருந்து போட்டுட்டு ஒரு 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கையில் போடுவாங்க, மதியம், நைட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டைம் பாப்பாவுக்கு கையில் நரம்பு வழியாக மருந்து போட்டு ட்ரிப்ஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா போன டைமே டைஃபாய்டு வந்து கம்மி பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எனக்கு 7 நாள் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே போல் பாப்பாவுக்கு டைஃபாய்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இன்ஜெக்ஷன் போட்டு நான் கொடுத்த மருந்து மாத்திரையில் சரியாகலைன்னா நீ ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரிப்ஸ் தாம்மா போட்டாகணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னான் தான் இதுக்கப்புறம் கவனமாக பாப்பாவை பார்த்துக்கிட்டு அவளுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்து சளியும் ஜுரத்தையும் நான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சரி செய்யணும். ஸோ இப்போ அதோட பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் மாத்திரை மருந்துலாம் கொடுத்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு மருந்து மாத்திரை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்து கரெக்டாக வந்து ஜுரத்தையும் சளியும் போக வைக்கணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரி தான் வரும். பாப்பாவுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. வருஷம் அந்த டைஃபாய்டு பாப்பா உடம்புல வந்துட்டு தான் இருக்குது. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. நானும் செக்யூர்டாக தான் பார்த்துட்ருக்கேன். பட் என்ன பிரச்சனைனே தெரிய மாட்டேங்குது பாப்பா உடம்புல. இந்த சீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சீட் இருக்குன்னு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து டாக்டர்கிட்ட வாங்கியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருந்தாரு, நீ இது வந்து லேபில் கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. லேபில் கொடுத்தப்ப இங்கே பாருங்கள் மலேரியா நெகட்டிவ்னு இருக்குது, வைரல் பாசிட்டிவ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு பாசிட்டிவ்னு இருக்குது. அப்புறம் கீழே ஏதோ இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ எழுதியிருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ பாசிட்டிவ்னு பாப்பாவுக்கு வந்து வந்திருக்கு. இந்த சளியும் ஜுரத்துக்கும் இதோட 3வது ஹாஸ்பிட்டலு இப்போ ஃபைனலாக நான் வந்து போயிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூவேந்தட்ட காமிச்சிட்டேன், பக்கத்தில் உள்ள கம்மாபுரத்துலையும் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு சிதம்பரம் பாலமுருகன் பெரிய டாக்டரு, குழந்தை பிள்ளை டாக்டர் தான். ஸோ அவர்கிட்ட காமிச்சு டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. பிளட்டில் பார்த்தீங்கன்னா டைஃபாய்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து குறைச்சி கொண்டு வரணும். எனக்கு க்யூர் ஆகணும், ஸ்கூல் போகணும், ப்ரே பண்ணுங்க எனக்காக. சரி, உனக்காக ப்ரே பண்ணிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகி நல்லா ஓடி ஆடி விளையாண்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க.
கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு அப்படியே ஒரு கூலிங்காக கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே மப்பாகவே இருக்குது. ஸோ அது வேற குளிர் வேற பாப்பாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா சீட்டி போட்ட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்ம வீட்டில் மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் வெயில் அடித்தாலும் உடனே நம்ம வீட்டுக்குள்ளே அது வந்து ஃபார்ம் ஆகிடும். அது போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவளுக்கு வந்து குளிர் ஜுரம்லாம் ரொம்ப பயங்கரமாக நைட்லலாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஸோ 2-3 போர்வை போத்துனா தான் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வந்து அடங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. பாப்பாவுக்கு டைஃபாய்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சு பாப்பாவை செஞ்சிட்ருக்கு. அவளும் க்யூர் ஆகணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.